Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidina nabiyyina maulana Muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila Allah bi idnihi sirajan wa qamaran munira. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إلى آخره الآية صدق الله العليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ரப்பி ஜித்னி இல்மன் வ ஃபஹ்மன் தஃபீமா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானம் ஈருலக தூதர் அண்ணலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நபிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக நம் ஊர் மக்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள், உலகின் பல பாகங்கள் வசிக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன். அல்லாஹு தஆலாவிற்கு மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு பெரிய இடத்தை மீண்டும் நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு அதை மீண்டும் தரிப்படுத்தி தந்தான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அளவிலா மகிழ்வு. அல்லாஹ் இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உறுதியான முறையில் இருந்து செயல்பட்டார்களோ அத்தனை இயக்கங்களும் அத்தனை மஹல்லா ஜமாத்துகளும் அத்தனை செல்வந்தர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலி அல்லாஹ் தஆலா தந்தருள் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, சிறப்பிற்குரிய ஒரு கூலி பெறக்கூடிய ஒரு நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கூலி என்று சொன்னால் மகத்தான கூலி. பொதுவாக நமக்கு 2 ஈதுகள் இருக்கிறது. அந்த 2 ஈதுகளிலேயும் பார்க்கும் பொழுது, அந்த பெருநாட்களிலே பார்க்கும் பொழுது, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சந்தோஷமான பண்டிகை காலங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது, இருக்கக்கூடாது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய மரபு அப்படியாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய சூழல்கள் ஆரம்பமாக நோன்பு பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹஜ்ஜி பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பு பெருநாளுடைய இறுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சதக்கத்துல் ஃபித்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கடமையாக ஆக்கி வைத்து, அதாவது மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லக்கூடிய அளவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய ஆரம்பத்தினுடைய இறுதி பகுதியிலே பார்க்கும் பொழுது சந்தோஷமான நாள் என்று சொன்னால் நாம் மாத்திரம் புத்தாடை அணியக்கூடாது, நாம் மாத்திரம் நறுமணம் அணியக்கூடாது, நாம் மாத்திரம் நல்ல அழகிய நல்ல அறுசுவை மிக்க உணவுகளை நாம் சாப்பிட்டு விடக்கூடாது என்ற விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிரத்தையான முறையிலே எடுத்துக்கொண்டுதான் சொன்னார்கள். ஈதுல் ஃபித்ருடைய விஷயத்திலே நீங்கள் ஈதுகாவிற்கு வருவதற்கு முன்பாக உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு வாருங்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண தர்மமாக நம்ம நோன்பு, அதாவது ஈதுல் ஃபித்ருக்கு பின்னாடி, இந்த தொழுகைக்கு பின்னாடி நாம் ஒரு தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தர்மம் சாதாரண தர்மமாக ஆகிவிடும். ஆனால் சாதாரணமான தர்மமாக ஆகிவிடும். எனவே இந்த நோன்பினுடைய ஒரு மகிழ்வை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக ஏழை எளியவர்களை முற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையிலே உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், அவரிடத்திலே அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார். அதே போல ஹஜ்ஜினுடைய முடிவிலே பார்க்கும் பொழுது, ஹஜ்ஜுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஹஜ்ஜினுடைய காலங்களிலே கடைசியாக இறுதியாக ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை, குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, அதையும் ஏழை எளியவர்களுக்கு முற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், நம்முடைய மார்க்கம், இந்த மார்க்கத்திலே நாம் இருப்பதற்கு எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த பெருநாளுடைய சூழ்நிலைகளுக்கு பின்னால சமீபத்தில் இந்த ரமலானுடைய காலத்திலேயே ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், தன்னுடைய 2 பிள்ளைகளோடு சேர்ந்து, மனைவியோடு சேர்ந்து தன்னை என்ன செய்து கொண்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள்.
ஒரு கொடூரமான விஷயம். இந்த விஷயம் ஏன் ஏற்பட்டது? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அங்கீகரிக்காத ஒரு விஷயம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்த ஒரு விஷயம். ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு விஷயத்திலே இந்த தற்கொலை என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தடையாக இருந்தது, தடையாக அமைந்து விட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? காரணத்துடைய பின்புலத்தை பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் தான். கடனால் ஏற்பட்ட அந்த சூழல், மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாமல் ஏற்பட்டதனுடைய விளைவு, அதற்கு என்ன சொல்யூஷன் எடுக்கணும்னு தெரியாம என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த இடத்துல தற்கொலை நடந்து அந்த நோன்புடைய காலங்களில் இது எல்லாம் நடந்ததா இல்லையா யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இந்த மன அழுத்தமும் மன கஷ்டமும் வந்து அதற்கு தற்கொலை தான் தீர்வு என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் அதற்கு தீர்வு அதையா சொல்லியிருக்கிறது? இல்லை. ஆனால் அந்த தற்கொலைக்கு வராமல் இருப்பதற்கு என்ன தீர்வை நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது? அந்த விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த விஷயத்திலே கவனக்குறைவாக நம்மை மீறி என்ன செய்யப்படுது? மன அழுத்தங்களின் காரணமாக, கவலையின் காரணமாக தற்கொலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த சூழலெல்லாம் எதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா கடன் தான். கடன் அளவுக்கு மீறி கடன் வாங்கினோம் என்று சொன்னாலும் பிரச்சனையிலேயே கொண்டு போய் தான் விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹதுடைய களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த நேரத்திலே தன்னுடைய தந்தைக்கு கடன் இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். கடனுடைய சூழ்நிலையை எப்படியாக ஆகிவிட்டது என்று சொன்னால், இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடிக்குள்ளாக ஆக்கினார்கள் அவர்களை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, கஷ்டகாலம். அதோடு மட்டுமில்லாமல் 7 சகோதரிகள் இருக்கிறார்கள், 7 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடுத்த வீடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது, என்னுடைய தந்தை உஹதுடைய யுத்தத்திலே அவர் வஃபாதாகிவிட்டார், ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டார், எனவே இதற்கு என்ன சொல்யூஷன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். கடன் கொடுத்தவரிடத்திலே பேச்சுவார்த்தை என்ன ஆகிறது என்று சொன்னால், பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிகிறது. அதெல்லாம் முடியாது, நாங்கள் கொடுத்த பணத்தை கொடுத்து ஆகணும். இந்த நெருக்கடிகள் எல்லாம் நாம் பார்க்கிறோமா இந்த உலகத்திலே? இல்லையா? பார்க்கிறோம். அதுபோல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்திலே கடன் கொடுத்தவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்திலே சொல்கிறார்கள், அவரிடத்திலே மகசூலான அந்த பேரித்தம் பலங்கள் இருக்கிறது, அந்த பேரித்தம் பலங்களுக்கு பகரமாக அவருடைய கடன்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கும் ஒத்துவரமேற்றுகிறாங்க. என்னன்னாக்கா, பேரித்தம்பளத்தினுடைய அளவை விட அவர்கள் வாங்கிய கடன் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் வாங்கிய கடன் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதுக்கும் ஒத்து வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நாளைக்கு வரேன், வந்துட்டு நான் வந்து துவா செஞ்சுட்டு வரேன், இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லுகிறார்கள். பேரித்த மரத்தை சுற்றி வருகிறார்கள், அல்லது பேரித்தம் குவியலை வைத்துக்கொண்டு சுற்றி வருகிறார்கள், துவா செய்கின்றார்கள், பரக்கத்து நிறைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட கடனாளிகளுக்கெல்லாம் யார் யாரிடத்திலாம் கடன் வாங்கினார்களோ அவரிடத்திலாம் ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கப்பட்டும் மீண்டும் என்ன செய்யப்படுகிறது? அந்த குவியல் குறையவே இல்லை. ஒன்று இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா. இன்னொரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போயிட்டு வரும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாகனம் ஒட்டகம் ரொம்ப பொறுமையா வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஜாபிர் ஏன் ரொம்ப தாமதமா வரீங்க? யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகம் பலகீனமா இருக்குது, பலகீனமான என்னுடைய ஒட்டகத்தை என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல என்பதாக சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். நீங்க மஸ்ஜித் நபவியில் 2 ரக்காத் தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து பேசுகின்றார்கள். இந்த ஒட்டகத்திற்கு பகரமாக ஒரு ஊக்கியா, அதாவது ஒரு ஊக்கியா என்று சொன்னால் தங்கத்திற்கு நிகரான அந்த விஷயத்தை, அந்த பொருளை என்ன செய்கின்றார்கள்? தங்கத்தை, ஒரு ஊக்கியா தங்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். அன்பளிப்பு என்று சொன்னால், உங்களுக்கு ஒட்டகத்தை நான் விலைக்கு வாங்கிட்டேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரும்பொழுது அதையும் கையிலே கொடுத்துவிட்டு ஒட்டகத்தையும் கையிலே பரிசாக கொடுக்கின்றார்கள். இந்த இடத்திலே பார்க்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக இருக்கக்கூடிய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி ஒன்று துவாவும் செய்திருக்கிறார்கள்,
பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவியும் செய்திருக்கிறார்கள். ஆக தற்கொலைதான் தீர்வு என்பதாக நினைத்த அந்த தம்பதிகளுடைய விஷயத்திலே பார்க்கும் பொழுது நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ஒரு சூழ்நிலை நம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. நம்முடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய இனம் கண்டு அவர்களுக்கு யார் யாரெல்லாம் இது போன்ற விஷயத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வட்டி கடன்களே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், வட்டி கடனாளிகளாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் கண்டறிந்து மஹல்லாவாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் நடந்தவர்களாக, சுன்னத்தை பின்பற்றியவர்களாக ஆகுவோம். எந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜாபிரே நீங்கள் கல்யாணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கல்யாணம் முடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னாங்க. கண்ணி கழிந்தவளையா அல்லது கன்னித்தன்மை உள்ளவளையா என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஒரு விதவையை தான் நான் மனம் முடித்திருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விதவையை முடிச்சிருக்கிறீங்களே, நீங்கள் அவங்களோட சந்தோஷமா இருக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லும்போது யா ரசூலல்லாஹ், எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறார்கள். என்னுடைய தந்தை இறக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்களை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை என்னிடத்திலே இல்லை. எனவே ஒரு விதவியாக இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்வாள், எல்லாவற்றையும் அனுசரித்து போவாள் என்ற செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். 7 சகோதரிகளின் பராமரிப்பு விஷயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கூட என்ன செய்திருக்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, ஹந்தக்குடைய யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியாக இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டு அந்த உணவுடைய விஷயத்திலே பரக்கத்து ஏற்பட்ட அந்த செய்தி, இந்த விஷயத்தை ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது 2-3 ஆண்டுகளிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை எத்தினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய ஒரு செல்வந்தராக மாறினார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பொருளாதார ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள், துஆ செய்தார்கள். அதனுடைய மேம்பாடு எப்படியாக ஆகிவிட்டது என்று சொன்னால், அவருடைய மரண தருவாயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். ஜாபிரே என்ன உடம்புக்குன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது யார் சொல்ல ரொம்ப இதா இருக்குது. அங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி என்று சொன்னால், யார சொல்லா, என்னுடைய சகோதரிகளுக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் என்னுடைய சொத்திலிருந்து 3/2 பங்கை கொடுக்கவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள். யார் கேட்கிறார்? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கடலிலே சிக்கியிருந்த அவர்கள், ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்த அவர்கள், தன்னுடைய திருமண விஷயத்தில் கூட அர்ப்பணிப்பு எப்படியாக இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய சகோதரிகளுக்காக வேண்டி இருந்தது. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பினுடைய நேரத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிய அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சகோதரிகளுக்கு சொத்திலே நான் எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான், தங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கு பின்புதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஆயத்தை இறக்கி கலாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை, அதாவது பெண் மக்களுக்கு எவ்வளோ, ஆண் மக்களுக்கு எவ்வளோ வாரிசுரிமை சட்டத்தை பற்றிய செய்தி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக ஏற்படுத்தி தந்தான் என்று சொன்னால், இந்த விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலே சிக்கியிருந்த ஒருவரை முன்னேற்றி விட்டார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டி விட்டார்கள். வழிகாட்டியதனுடைய பிரகாரம் இன்று அவர்கள் எப்படியாக ஆகிவிட்டார்கள், செல்வந்தராக ஆகிவிட்டார்கள். தன்னுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தை கூட என்ன செய்கிறார்கள், யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக கடலிலே சிக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு அற்புதமான ஒரு நேரம், கூலியை பெறக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய சங்கநாதத்தை முழக்கமிட்டவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், எதற்கு? அல்லாஹுடைய ரிலாவை பெறுவதற்காக வேண்டி. இது போன்ற உறவு முறைகளை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். நடைமுறையுடைய விஷயத்திலே, கடனாளிகளாக இருக்கக்கூடியவருடைய விஷயத்திலே எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பாதையிலே நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும், ஏன் என்று கேட்டால், யஹ்ஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா, அதாவது அவர்கள் பார்க்கும் பொழுது வெளியில பார்க்கறதுக்கு இன்னைக்கு நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கவலத்திற்காக வேண்டும், 2 கவலத்திற்காக வேண்டும், ஒரு பேரித்தம்பலத்திற்காக வேண்டும், 2 பேரித்தம்பலத்திற்காக வேண்டும் அடையக்கூடியவர்கள் தான் மிஸ்கின் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல,
நம்மிடத்திலே சொல்ல மாட்டார்கள், வெளியிலே சொல்வதற்கு கூச்சப்படுவார்கள், சூழ்நிலையை சொல்வதற்கு கௌரவமான முறையில் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் இனம் கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவர்கள் தன்னிறைவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பேர் சம்பளத்திற்காக வேண்டி, ஒரு கவலத்திற்காக வேண்டி மலையக்கூடியவர்கள் மிஸ்கீன்கள் அல்ல. மாறாக இவர்கள் தன்னிறைவு இல்லாமல் யாரிடத்திலும் எதையும் சொல்லாமல் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவர்களுடைய முன்னேற்றத்திலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுடைய அந்த அருளை பெற்றவர்களாக நாம் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மொழியை சொல்றான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம் மனிதர்கள் மத்தியில் ஏதேனும் குற்றங்கள் செய்து விட்டார் என்று சொன்னால் அவனை பார்த்தா அவனா திருடன், இவனா பைத்தியக்காரன் என்பதாக அந்தந்த நபருக்கு என்ன செய்வோம், ஒரு ட்ரேட்மார்க் எடுத்து நாம் அழைப்போம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவம் செய்துவிட்ட அடியார்களை கூட அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா பாவியே என்பதாக அழைக்கவில்லை, நீ குற்றம் செய்தவனே என்பதாக அழைக்கவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா தக்கனத்து மிர் ரஹ்மத்துல்லாஹ், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வரம்பு மீறி நடந்து குற்றங்கள் செய்துவிட்டு என்னுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து கொண்டிருக்கிறீர்களே, இப்படி நிராசை அடையலாமா? நீங்கள் இப்படி நிராசை அடையலாமா? இந்த ஆயத்து இறங்கிய போது யா இபாதி என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, என்னுடைய அடியார்களே என்று சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அதாவது பெரிய பெரிய ரொம்ப அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய தொடர்புடைய அடியார்களை பற்றி தான் சொல்கிறாங்க. நாமெல்லாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நாமெல்லாம் எந்த அளவுக்கு தகுதியில் இருக்கிறோம், எனவே இந்த ஆயத்து நமக்காக இல்லை என்பதாக விளங்கி கொண்டு என்ன செய்தார்கள், ரொம்பவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது எல்லாருக்குமானது தான், ரொம்ப கேட்டகரியில் ரொம்ப கீழாக இருக்கிறான் பாருங்க, அந்த அடியானுக்கும் சேர்த்து தான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமியா, உங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்ற செய்தியை, சுப செய்தியை சொன்னதற்கு பின்பாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள், நாமும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டோம் என்பதாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்கவில்லையா, முனாஃபிக்குடைய பட்டியலே நான் இருக்கிறேனா என்பதாக. அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய 10 சஹாபாக்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் கேட்டாங்க, நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் இருக்கிறேனா என்பதாக. இந்த சஹாபாக்களுடைய நிலையில் நாமெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே ஈதுடைய மைதானத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி. நம்முடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. நாம் எல்லாம் பெரிய வலிமார்களோ கிடையாது, நபிமார்களோ கிடையாது, மலக்குமார்களோ கிடையாது, ஒரு சராசரி மனிதர்கள் தான். சராசரி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்களை, இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அதற்குண்டான சூழல், அதற்குண்டான நிலைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொன்னதைப் போல லா தக்கனத்து மிர் ரஹ்மத்துல்லாஹ், என்னுடைய அருட்கொடையில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடார்கள் என்று அல்லாஹ் சொல்லினார் அல்லவா? எனவே நாம் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விடக்கூடாது. அருளில் இருந்து நிராசை அடையாமல் அல்லாஹ்விடத்தில் இன்று என்னை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு நியத்தோடு, ஒரு உறுதியோடு, ஒரு உறுதிப்பாட்டோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்பான், நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்டு நமக்கு பாவ மன்னிப்பு வழங்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்களிலே நற்காரியங்கள், நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கை என்னவோ அந்த வாழ்க்கையை நம்முடைய லட்சியமாக கருதி அதன் பாட்டையிலே செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. நாம் எல்லாம் இன்னும் அதிகம் துவா செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இது போன்று ஈதுகா மைதானங்கள் பல இடங்களிலே ஆக்கிரமிப்பிலே இருக்கிற இந்த இடங்களெல்லாம் முஸ்லிம்களுக்கு கையகப்படுத்தி அதன் மூலமாக நிறைய பலாபலன் அடையக்கூடிய, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார்களை நாம் எல்லாம் செயல்படுவோமாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அம்மா பாது வகத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃலஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து ஸலவாத்தும் ஸலாமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குத்துபுகள், அக்தாபுகள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த மூதாதையர்களான சாலிஹீன்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக.
சத்தத்தை காணுமே. நம்ம எகையாவது சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த துவால் மட்டும் விட்டுறாதீங்கன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு மாத காலமாக பசித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து, எல்லா இடத்தில் நம்முடைய வேலைக்குண்டான கூலியை பெறுவதற்காக வேண்டி, எப்படி காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்யக்கூடிய கூலியால் மாலையில் கூலி பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சி பெறுவானோ, அதைவிட பெரும் மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த இரவு பகலில் பசித்திருந்த நோன்பாளிகளை, நோன்பு வைத்தவர்களை, இரவு காலங்களில் தராவி போன்ற வணக்க வழிபாடுகளை விழித்திருந்து செய்த அந்த அடியார்களை, அதே போன்று அல்லாஹு தாலா தனித்திருந்து ரமலானுடைய கடைசி பத்தியிலே 10 நாட்கள் யாத்திகாஃப் இருந்து தனித்திருந்து அல்லாஹ் இடத்திலே கூலி பெற்ற இந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, இவர்கள்லாம் வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அந்த வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை அடுத்து பின்னால் அல்லாஹ் தாலா சொல்லுவான். வதக்க ரஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வை அவர்கள் தக்பீர் செய்வார்கள், புகழ்வார்கள். இப்போ நம்ம வரும்போது பள்ளிவாசல்லேருந்து எல்லாரும் தக்பீர் ஓதிட்டு வந்தோம். அது ஒரு நாளைக்கு கடுப்பிடிக்க. இப்போ நம்ம முதல் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்திருக்கோம், எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. அங்கேருந்து வரும்போது 10-15 பேர் தான் வராங்க. பார்ப்பவர்களுக்கு, மற்றவர்கள் பார்ப்பதற்கு, அது நம்மளுடைய ஜமாத்தை பற்றி, நம்முடைய சமுதாயத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணங்கள் வந்துடக்கூடாது. எல்லாரும் ஒன்றா வந்தீங்கன்னாக்கா ஊரே பார்த்து நமக்கு ஒரு மரியாதை செய்யும். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பயத்தை போடுவான். 10 பேர் என்ன இவ்வளோதானா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் வரும்போது என்ன செய்கிறோம், தக்பீர் முழக்கத்தோடு வர்றோம். இப்போ நம்ம தலைவர் ஃபோன் போட்டு சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணுன்னாங்க. நான் நெல்லியத்தில் நான் இங்கே வந்திருக்கேன், இதோ ஏஆஜத்து வந்திருக்காங்க. இதே ஊருக்கு தான் அவங்களும் என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் அழைப்பு வாங்கன்னு சொன்னாங்க. போர்டெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டோம். அது இல்லை, முதல் நம்ம நடந்திருக்கோம். நம்ம எந்த வழியாக வருகிறோமோ அந்த வழியை தக்பீர் ஓதிவிட்டு செல்லும்போது மாற்று வழியில் செல்லுங்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்தான வழிமுறை. சரி, நாம் இந்த ஒரு மாத காலங்களாக அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுக்காக செய்த அந்த அமல்களுக்கு உண்டான கூலியை பெறக்கூடிய இந்த நேரத்தில், நாம் மகிழ்ச்சியாய் அடையக்கூடிய இதே நேரத்தில், நமக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய சில வஸ்துக்கள் இருக்கின்றன. நமக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய என்ன கவலை தெரியுமா? ரமலானுடைய கடைசி நாள் வந்துவிட்டால், ரமலானுடைய கடைசி நாள் வந்துவிட்டால், வானம் பூமி, வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், மரம் செடி கொடி, இந்த உலகத்தில் எத்தனை படைப்பினங்களை அல்லாஹ் படைத்தானோ அத்தனை படைப்பினங்களும் கவலைப்படுகிறது நம்மை பற்றி, அழுகின்றது. ஏன் தெரியுமா? என் உம்மத்துக்கு ஏற்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஏற்பட்ட கைசேதமே என பரக்கத்து பெற்ற ரமலான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறக்கூடிய அந்த ரமலான், மக்ஃபிரத்தை பெறக்கூடிய அந்த ரமலான், இதுக்கு மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய அந்த ரமலான் இந்த உம்மத்தை விட்டு போகிறது, பிரிகின்றது. இவர்களுடைய நிலை இனி எப்படி ஆகுமோ என்று நமக்காக வேண்டி நம்மை நினைத்து கவலைப்படக்கூடிய இந்த உலக அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் நம்மை பற்றி கவலைப்படுகின்றன. இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கூலி பெறக்கூடிய நாம், அதெல்லாம் நல்லா பேசிட்டாங்க, நம்மளாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா 8 மணிக்கு சொன்னாங்க, மணி எட்டையாக போகுது. அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். கூலி பெறக்கூடிய இந்த நாளையில் எஹியாத்து ஒரு ஆயத்து சொன்ன மாதிரி நாம் கேட்கக்கூடிய கூலியை அல்லாஹ் முழுமையாக தர வேண்டும். இதில் எந்த விதமான நிராசையும் ஆகக்கூடாது.
கேட்குறான், கொடுத்தா கொடுக்குறான் போகிறாங்கிறோம் எண்ணமே இருக்கக்கூடாது. லா தக்னத்து மிர் ரஹமத்தில்லா, அல்லாவுடைய அந்த அருளை பெறுவதில் நீங்கள் யாருமே பலகீனம் அடைஞ்சிடாதீங்க. யாரும் கவலைப்பட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. உறுதியாக நிச்சயமாக நாம் செய்த இந்த அமல்களின் மூலமாக, ரமலானுடைய பரக்கத்தின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கொடுப்பான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் வானவர்களை பார்த்து கேட்டான். என் அடியாக படைக்கும்போது என்னென்னு சொன்னீங்களே எல்லாம் பாருங்கள், என்னிடத்தில் ராத்திரி பகல் பூரா பசித்திருந்தாங்க, விழித்திருந்தாங்க, தனித்திருந்தாங்க, இப்போ என்னிடத்தில் கூலி பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க என்று சொன்னபோது மலக்குமார்களிடத்தை கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு என்ன கூலி வைத்திருக்கிறாய்? இப்படியெல்லாம் உனக்காக இரவு பகலாக ஒரு மாத காலங்கள் இருந்தார்களே, அவர்களுக்கு என்ன கூலி வைத்திருக்கிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், இந்த ஈதுகா விட்டு செல்லக்கூடிய அனைத்து என்னுடைய அடியார்களையும் அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்து செல்லுவார்கள் என்று நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த மலக்குமார்கள் இப்போது நமக்கு வாதலுக்கு முன்னாலே காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தொழுது விட்டு வெளியே செல்லும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்ற அந்த சுப செய்தியை அந்த மலக்குமார்கள் கூறுகிறார்கள். அந்த சுப செய்தி நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வல்ல இறைவனிடம் துஆ செய்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வஅசீலா லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வஅசீலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வஸதக வஅதா வநஸர ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஅதா லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த்.
எல்லாரும் வாயிலே சொல்லிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விண்முட்டும் அளவுக்கு சத்தம் வரணும்னு சொன்னா இந்த சாமியான அளவுக்கு கூட சத்தம் போற. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் होगा मत भूल जा। अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर कबीरा वल्हम्दुलिल्लाहि हम्दन कसीरा व सुब्हानल्लाहि व बिहम्दिही बुकुरतन व असीला ला इलाहा इल्लल्लाहु वल्लाहु अकबर अल्लाहु अकबर वलिल्लाहिल हम्द. इंशाअल्लाह थोड़ी आरंभिக்கலாம் எல்லோரும் नियत बयान सब पूरे तफसील से हमारे हजरत बता चुके हैं। नियत जो है दिल के इरादे का नाम है। नियत दिल के इरादे का नाम है। अगर दिल में नियत घर से करके आ गए कि हम ईद की नमाज पढ़ने जा रहे हैं तो नियत हो। ज़बान से बोलना बोल लिए तो बेहतर बनेगी, अगर नहीं बोले तो हजरत बोल दिए उसी के ऊपर अमल करना है। तरीक़ा बदला देना। सबसे पहली तकबीर तकबीर तहरीम अल्लाहु अकबर पढ़ेंगे, उसके बाद सना पढ़ेंगे। सना पढ़ने के बाद 3 मरतबा तकबीर पढ़ना अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर। चौथी मरतबा में हाथ को बांध देना। इमाम क़िरात करेगा, क़िरात ख़त्म होने के बाद रुकू और सजदे होंगे, फिर दूसरी रकत के लिए खड़े होंगे। दूसरी रकत में क़िरात के बाद रुक में जाना नहीं, बल्कि 3 मरतबा तकबीर कहना अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर। चौथी तकबीर में हाथ नहीं उठाना है, तकबीर कहते हुए रुकू में जाना। यही करेगा इंशाअल्लाह। सब सीधी करना, अपने कंधे और एड़ी को मिलाएंगे तो सब सीधी हो। अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़दूबि अलैहिम वलद्दॉल्लीन। हामीम तंज़ीलुल किताबि मिनल्लाहिल अज़ीज़िल अलीम गाफ़िरिज़ ज़म्बि व क़ाबिलित तौबि शदीदिल इक़ाबि ज़ित
بصير ما يجادل في آيات الله إلا الذين كفروا فلا يغرك تقلبهم في البلاد كذبت قبلهم قوم نوح والأحزاب من بعدهم وهمت كل أمة برسولهم ليأخذوه وجادلوا بالباطل ليدحضوا به الحق فأخذتهم فكيف كان عقاب وكذلك حقت كلمة ربك على الذين كفروا أنهم أصحاب النار. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. ربنا وادخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم. وقهم السيئات ومن تق السيئات يومئذ فقد رحمته وذلك هو
الفوز العظيم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر الله أكبر الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله المنعم المحسن الديان ذي الفضل والجود والإحسان ذي الكرم والمغفرة والامتنان. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل حين شاع الكفر في البلدان صلى الله عليه وعلى آله وصحبه ما لمع القمران وتعاقب الملوان. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. أما بعد فاعلموا أن يومكم هذا يوم عيد لله عليكم فيه عبائد الإحسان ورجاء نيل الدرجات والعفو والغفران. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. وقد قال رسول الله صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإذا كان يوم عيدهم يعني يوم فطرهم باء بهم ملائكة وقال يا ملائكتي ما جزاء وديري وفى عمله قالوا ربنا جزاؤه أن يوفى أجره قال ملائكتي عبيدي وإمائي قالوا فريضتي عليكم ثم خرجوا يعجون إلى الدعاء وعزتي وجلالي وكرمي وعلوي وارتقاع مكاني لأجيبنه فيقول ارجعوا قد غفرت لكم
وبدلتم سيئاتكم حسنات قال فيرجعوا مغفورا لهم. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. وهذا الذي ذكر في ذلك اليوم كان فضله وأما أحكامه من صدقة الفطر والصلاة والخطبة قد كتبناها في الخطبة التي قبله. نعم بقيت المسألتان فنذكرهما الآن. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الأول قال عليه الصلاة والسلام: من صام رمضان ثم أتبعه 6 من شوال كان كصيام الدهر. الثانية كان النبي صلى الله عليه وسلم يكبر بين أضعاف الخطبة يكثر التكبير في خطبة العيدين. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. أعوذ بالله من الشيطان الرجيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. الله أكبر 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 لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعترته بعدد كل معلوم لك وصلى الله عليه وعلى جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين وأصحابه أجمعين، خصوصا على أتباعه ولي أبي بكر وعمر وعثمان وعلي وعلى العشرة المبشرة الأخيار وسائر المهاجرين والأنصار والتابعين الأبرار إلى يوم القرار رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم انصر من نصر الدين واخذل من خذل المسلمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين واحمي حوزة الإسلام وجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا رحيم. فاعف عنا يا كريم. فاعف عنا يا أكرم الأكرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. عباد الله رحمكم
رحمكم الله. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروا نعمه يزدكم ولذكر الله تعالى أعلم وأولى وأعز وأجل وأتم وأعظم وأكبر. ஒரு 5 நிமிடம் ஒன்றில் முக்கியமான இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தை நமக்கு வஃபாக அளித்த பீமா பொண்ணு என்ற அம்மையார் அல்லாஹ் தஆலா அவருடைய மஃபிரத்தில் அவருக்கு சொர்க்கம் அளித்தானாக என்று துவா செய்த வண்ணம் கடந்த 66 ஆண்டுகளுக்கு முன்னால் வக்ஃப் செய்யப்பட்ட இந்த இடத்தை இப்பொழுதுதான் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எல்லோருடைய துவாவும் அல்லாஹ்வுடைய கருணை பார்வையாலும் இந்த இடத்தை நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் எல்லோருக்கும் நாம் ஜஸாக்கல்லாஹ் நன்றி அறிதலை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதற்கு முன்னால் இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நாள் அன்று அஞ்சுமணி நூரி முகமது ஜாமியா மஸ்ஜிதின் பள்ளிவாசல் சார்பாகவும் என் சார்பாகவும் என் நிர்வாக கமிட்டியின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் தாய்மார்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ உங்களிடையே இந்த பக்கெட் எடுத்துட்டு வசூலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த இடத்தை மீட்டெடுத்தது அல்லாமல் நம்முடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நோன்பிற்கு வந்தவர்கள் ஜும்மாக்கு வருபவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். வண்டி பார்க்கிங் செய்வதற்காக அது இடம் இல்லாத அந்த பக்கத்து இடத்தை விலை பேசி அதற்காக ஒரு பாதி பணத்தை கொடுத்திருக்கின்றோம். மீதி பணமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கின்றது. இந்த மாதத்திற்குள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜமாத்தார்கள் அந்த தாய்மார்களும் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த வாளியில் இல்லாமல் தங்களால் முயன்ற அது பேருதவி பெருவாரியாக கொடுப்பவர்கள் நம்முடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஆசாளர் அவரிடம் கொடுக்கும்படி இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கின்றேன். முடிப்பதற்கு முன் இப்பொழுது நாம் இங்கே அமர்ந்து தொழுது கொண்டிருக்கும் இடத்தை சீர் செய்து செப்பனிட்டு ரொம்ப ஒரு பொட்டல் காடாக இருந்துச்சு இந்த இடம். நம்ம பள்ளிவாசல்லேருந்து நம்ம ஒன்றும் பண்ணல. நம்முடைய பேட்ரன் நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர் என்று கூட சொல்லலாம், டாக்டர் இன்ஜினியர் எம்கேஎம்எஸ் பஷூருல்லா பாய் அவர்கள் தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக இங்கே இருந்து கடந்த ஒரு வாரமாக இந்த இடத்தை சீர் செய்து இன்று நாம் மிக அழகாக ஈதுல் ஃபித்ர் தொழுகை தொழுவதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார்கள். இந்த தருணத்தில் நாமெல்லாம் வருவோம், ஒரு முகத்தோழ்த்துடன் வருவோம், வராது இருப்போம். வரவங்க நம்ம ஜமாத்தார்கள் அவரிடம் நேராக நான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அதான் சுகூர் செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே இது பண்ணுங்க, அங்கே அது பண்ணுங்க, அதை அங்கே சேர் போடுங்க, இது பத்தாதுன்னு தான் அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் நம்ம கையிலேருந்து ஒரு பைசாவோ ஒன்றும் நாம் செலவு பண்ணவில்லை. மாறாக அவரிடம் சின்ன சின்ன வேலைகளை துரிதமாக செய்வதற்காக கேட்டுக்கொண்டிருந்தோம். அவரும் அதை பெரிதுபடுத்தாமல் நாம் சொன்னவைகளையெல்லாம் நிறைவேற்றி இந்த வேலையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலம் மிகவும் ஒரு வாரம் 4 நாளில் இதை முடிவு பண்ணதால பல ஜமாத்தார்களுக்கு இதை தெரியப்படுத்துவதற்கு முன்னால் அவருடைய மஸ்ஜிதில் அந்த தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறோம். என்றாலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்களும் நாம் பார்க்கும் பொழுது நம் செய்த பலன் பட்ட கஷ்டம் அல்லாஹ் தஆலா இதற்கு எல்லோருக்கும் கூலி கொடுப்பான் என்று நானும் துவா செய்தேன். அதற்கையும் துவா செய்தோம் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால் எங்களுடைய ஹாஜத் நிர்வாக கமிட்டி நம்ம செல்பட்டாலும் ஜமாத்தார்களின் ஒரு ஹாஜத் என்னவென்றால் இந்த தருணத்திலே தனியாளாக இருந்து இவ்வளவு அழகாக, இவ்வளவு அருமையாக, இவ்வளவு வசதியாக இந்த ஒரு ஈதுல் தொழுகை தொழுவதற்காக இந்த ஈத்காவை ஏற்பாடு செய்து கொடுத்த
MKMS பஷீருல்லா அவர்களை நம்முடைய ஜமீல் அசரத்தை ஒரு பொன்னாடை போர்த்தி அவருக்கு துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். नारे तकबीर அல்லாஹு அக்பர், नारे तकबीर அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது துவா ஓதப்படும். துவாவுக்கு பிறகு ஒரு டிசிப்ளினா ஒரு கியூவா வந்து எல்லா அதிர்மார்களும் இங்கே நிற்பாங்க. 4 தராபியை தொழுத அதிர்த்து இருக்கிறார், நம்ம அதிர்த்து இருக்கிறாங்க, ஜமீல் அதிர்த்து, ஏயா அதிர்த்து, ரதா கருத்து பலன், எல்லா அதிர்த்துகளும் பேச சொல்ல ஒரு சிலரை தான் பேச சொல்ல முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளுக்கு இன்னும் அதிகமாக ஏற்பாடு செய்து அவர்களை பேச அழைப்போம். எல்லோரும் அமைதியாக இருந்து துவாவை கேட்டு ஆமீன் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. رب العالمين سبحان الله وبحمده سبحان الله العظيم عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته يا حي يا قيوم برحمتك نستغيث اصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் செய்வாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அருள் செய்வாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் செய்வாய். யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தமே, யா அல்லாஹ் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், எங்களுடைய மஹல்லா வாசிகள், உலகிலே உண்டான மோமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் செய்வாய் ரஹ்மானே. கருணையில ரஹ்மான் யா அல்லாஹ் சந்தோஷமான கூலி பெறக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் சிறப்பமான கூலியை தந்திருவாய். யா அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் முதலாக யா அல்லாஹ் இந்த செம்மண்டம் பதிவு மக்களில் யா அல்லாஹ் அதிகமான முறையில் நேசித்த இந்த இடத்தை மீண்டும் யா அல்லாஹ் தக்க வைத்து நீ தந்திருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ரப்பே யா அல்லாஹ் உனக்கே. யா அல்லாஹ் இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உடலால் பொருளால் யார் யாரெல்லாம் துவா செய்தார்களோ, உதவி செய்தார்களோ, தங்களுடைய உடலையும் பொருளையும் கொடுத்தார்களோ ரப்பே ரஹ்மானே அவர்களை நீ புரிந்து கொள்வாய். யா அல்லாஹ் கருணையில ரஹ்மானே யா அல்லாஹ் இது போன்று எந்தெந்த இடங்கள் எல்லாம் மீட்டு எடுக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்கள்லாம் மீட்டு இஸ்லாமியர்களுக்கு நீ தந்து அருள் செய்வாய் ரஹ்மானே. அதன் மூலமாக நிறைய யா அல்லாஹ் பிரயோஜனங்கள் பெறக்கூடிய மக்களாக நன்மக்களாக எங்களை நீ ஆக்கிடுவாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இடத்திற்காக இருந்து யார் யாரெல்லாம் துவா செய்தார்களோ, பொருளால் உடலால் உதவி செய்தார்களோ ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு சரீர சுகத்தை நீ தந்து செய்வாய். யா அல்லாஹ் அவங்களுடைய குடும்பத்திலே நீ வழக்க செய்த அருள்வாய். யா அல்லாஹ் அவங்களுடைய குடும்பத்திலே யா அல்லாஹ் மென்மேலும் மென்மேலும் யா அல்லாஹ் தீனுடைய பற்றோடு வாழக்கூடிய நல்ல சீதைகளை நீ உருவாக்கி தந்துடுவாய். யா அல்லாஹ் ரப்பே இந்த இடத்திலே நாங்கள் எல்லாம் தொழுவதற்கு நீ தௌஃபீக் செய்தாய். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ கபூல் செய்வாய். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துள்வாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் தான தர்மங்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் நிறைய அதிகமான இபாதத்துக்கள் உபரியான வணக்கங்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் சதகாக்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் யா அல்லாஹ் உங்களுடைய திருப்திற்காக வேண்டிய நாங்கள் செய்தோம். யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாய். யா அல்லாஹ் கருணையில ரஹ்மானே இதை ஏற்றுக்கொள்வாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதனை முகஸ்துதிக்காக நாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்திருந்தால் ரப்பே ரஹ்மானே நீதான் எங்களை மன்னிக்க வேண்டும். யா அல்லாஹ் கருணையில ரஹ்மானே யா அல்லாஹ் உங்களுடைய கருணை பார்வை கொண்டு எங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள் செய்வாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நீயே உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா இபாதி என்று அடியார்களே என்பதாக நீ அழைத்திருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. அந்த அடியார்களை கட்டுப்பட்டவர்களாக எங்களை நீ ஆக்கி எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை நீ மன்னித்து அருள் ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்து நிறைய பாவம் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அருள் செய்வார் ரஹ்மானே. எங்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் விசாலமாக்கி நல்ல காரியங்கள் செய்வதற்கு உடனடியாக செய்வதற்கு தௌஃபீக் செய்வாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த நற்காரியங்கள் செய்தால் அதிகபட்ச நீ கூலியை தருவாய் என்பதாக சொல்லியிருக்கிறாயோ யா அல்லாஹ் அப்படிப்பட்ட மகஃபிரத் நிறைந்த நற்காரியங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்திலே உன்னிடத்தில் நாங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ்
எங்களில் உடல் சுகவீனர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களில் நிறைய கடனாளிகள் இருக்கிறார்களே, எங்களுடைய கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்து தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களுடைய விவசாயத்திலே பறக்கத்தை தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களுடைய வியாபாரத்திலே பறக்கத்தை தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களுடைய தொழில் துறைகளிலே பறக்கத்தை தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களுடைய பதவிகளிலே பதவி உயர்வை யா அல்லாஹ், உயர் அந்தஸ்துகளை நீ தந்து அருள் செய்வாய் ரஹ்மானே. எல்லாம் ஹலாலான முறையில் செயல்படுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். ரப்பே, எங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய கன்னித்தங்கள் இன்னும் யா அல்லாஹ், இன்னும் ஒரு கன்னிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நல்ல வரனை அமைத்து யா அல்லாஹ், அவர்களுக்கு சிறந்த ஜோடி பொருத்தத்தை நீ தந்து அருள் செய்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு பொருளாதார பறக்கத்தையும் யா அல்லாஹ், பிச்சர பாக்கியத்தையும் யா அல்லாஹ், புத்திர பாக்கியத்தையும் நீ தந்து அருள் செய்வாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், அதே போல ஆண் மக்கள் யா அல்லாஹ், இன்னும் யா அல்லாஹ் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கும் உன்னுடைய உதவி கொண்டு ரப்பே, உன்னுடைய கிருபையை கொண்டு யா அல்லாஹ் அவர்களுக்கும் சிறந்த ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி தந்துடுவாய் யா அல்லாஹ். கண்ணுல ரஹ்மானே யா அல்லாஹ், இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் யா அல்லாஹ் சொன்னால் இனி சொன்னால் படி சொன்னால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய அருள் பார்வை, உன்னுடைய கருணை பார்வை கொண்டு யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை, அழகிய ஆன குழந்தை பாக்கியத்தை தந்தல் செய்வார் ரஹ்மானே. ரஹ்மானே யா அல்லாஹ், 30 நோன்புகள் எங்களுக்கு கிடைத்ததற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் அவருக்கு யா அல்லாஹ். கண்ணுல ரஹ்மானே, இந்த நாளிலே நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த அமல்களிலே நிறைய ஓட்டைகள் இருக்கிறது யா அல்லாஹ், தற்பெருமைகள் இருக்கிறது. அதையெல்லாம் அழைத்து அப்படியே மன்னித்து எங்களுக்கு அதற்கு நிரப்பமான கூலியை தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாளுடைய காலங்களில் யா அல்லாஹ், மௌத் வரை நல்ல காரியங்கள் செய்கிறது உன்னுடைய பொருத்தத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். கண்ணுல ரஹ்மானே யா அல்லாஹ், வாழக்கூடிய காலங்களிலே உன்னுடைய பொருத்தத்தோடு நாங்கள் வாழ்ந்து யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தோடு நாங்கள் மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். கண்ணுல ரஹ்மானே யா அல்லாஹ், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாங்கள் வாழ்வதற்கு அதை யா அல்லாஹ் உறுதிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாங்கள் யா அல்லாஹ் மரணம் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். ரப்பே, ஒரு புறத்திலிருந்து எங்களுக்கு அதிகபட்சக்கூடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, சொர்க்கத்தை எங்களுக்கு நீ தந்தது செய்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே, அதற்குண்டான அமல்கள் எங்களிடத்திலே காலியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கருணையினாலும் உன்னுடைய கிருபையினாலும் உன்னுடைய அருள்னாலும் எங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கின்ற நம்பிக்கை யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறது யா அல்லாஹ். இந்த கூட்டங்களை நீ கபூல் செய்வாய் யா அல்லாஹ். இது போன்று ஒவ்வொரு ஈதுகா மைதானத்திலும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய, பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் நீ கபூல் செய்வாய் யா அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்களை பட்டியலிலே எங்கள் எல்லாம் சேர்த்துள்ளாய் யா அல்லாஹ். உன்னுடைய நல்லடியாருடைய பட்டியலை எங்கள் எல்லாம் சேர்த்துள்ளாய் யா அல்லாஹ். நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ரப்பே. யா அல்லாஹ், பெருமைக்காக வேஷம் விட்டுக் கொண்டிருக்கிறோம் ரப்பே. நவருல்லா, பெருமை பெருவன் நீதான் யா அல்லாஹ். புகழுக்குரியவன் நீதான் யா அல்லாஹ். சத்தியத்திற்குரியவன் நீதான் யா அல்லாஹ். ஹக்கை ஹக்காக விளங்குவதற்கு எங்களுக்கு யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களில் வெளிச்சத்தை தந்துடுவாய் யா அல்லாஹ். ஈமானுடைய ஒளியை தந்துடுவாய் யா அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்துடப்பே, ஈமானோடு மறைப்பதற்கு நசீபை தந்துடுவாய் யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துள்ளாரே. எங்களுடைய பெற்றோர் யார் யாரும் எங்களை விட்டு பிரிந்து சென்றுவிட்டார்கள். அவருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து செய்வாய் யா அல்லாஹ். கருணையுள்ள ரஹ்மானே, கபருடைய வேதனை விட்டும் கபருடைய நெருக்கடியை விட்டும் ரப்பே, அவர்களை நீ காப்பாற்றுவாயா அல்லாஹ். உன்னுடைய கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன்னுடைய கருணையின் மூலம்தான் இந்த இடம் கிடைத்தது. அதுபோல நாங்கள் இந்த விட்டு வெளியே செல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக நாங்கள் செல்வதற்கு தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார். اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصل على محمد النبي الأمي وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. والحمد لله.